தமிழகத்தில் 6 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்கள் உட்பட நாடு முழுவதும் காலியாக உள்ள 37 இடங்களுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் மாநிலங்களவையில் பிரதிநிதித்துவம் பெறப் போகிறது என்பது பற்றி தற்போது விரிவாக விளக்குகிறார் இளவேனில் சுபவாணி. தமிழ்நாடு உள்பட நாடு முழுவதும் காலியாக இருக்கக்கூடிய 37 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடைபெறும்னு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இப்போ 245 உறுப்பினர்கள் இருக்காங்க. இவர்களில் 2 பங்கு உறுப்பினர்களோட பதவிக்காலம் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் முடிவடையும். அதன்படி பார்க்கும்போது 10 மாநிலங்களை சேர்ந்த 37 உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் வருகிற ஏப்ரல் மாதம் நிறைவடைகிறது. மாநிலம் வாரியா எவ்வளவு இடங்கள் காலியா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். அந்த வகையில் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 7 மாநிலங்களவை இடங்கள் அங்கே காலியாக இருக்கிறது. சட்டமன்றத்தில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்க சுமார் 32 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவைப்படுது. அந்த வகையில் பார்க்கும்போது 235 எம்எல்ஏக்களுடைய பலத்தோட மகாயுதி 6 எம்பிகளையும் 46 எம்எல்ஏக்களுடைய பலம் கொண்ட எம்விஏ ஒரு மாநிலங்களவை உறுப்பினரையும் தேர்ந்தெடுக்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 இடங்கள் காலியாக இருக்கிறது. இதில் திமுகவை பொறுத்த வரைக்கும் 4 சீட்டுகளும் அதிமுகவுக்கு 2 சீட்டுகளும் இருக்கிறது. திமுக கூட்டணியில் மொத்தமுள்ள 4 இடங்களில் திமுக 2 இடங்களையும் காங்கிரஸ் தேமுதிக தலா 1 இடங்களையும் போட்டியிடுகிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய 2 இடங்களில் ஒன்று தம்பிதுரைக்கும் மற்றொரு இடம் கூட்டணி கட்சியான பாமகவுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பீகாரில் காலியாக இருக்கக்கூடிய மாநிலங்களவை இடங்களை பார்த்தா 5 இடங்கள் காலியாக இருக்குது. அதில் பாஜக 2 இடங்களுக்கும் ஐக்கிய ஜனதா தளம் 2 இடங்களும் தங்கள் வசம் வச்சிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய ஒரு இடம் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா RLM என்ற கட்சி தன் வசம் வச்சிருக்கு. தொடர்ந்து மேற்கு வங்கத்தை பார்க்கும்போது மேற்கு வங்கத்திலையும் 5 இடங்கள் காலியாக இருக்கிறது. இதில் 4 சீட்டுகள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தன் வசம் வச்சிருக்கு. அதே போல் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சீட்டை தன் வசம் வச்சிருக்கு. தொடர்ந்து அடுத்த மாநிலமாக நம்ம பார்க்குறது ஒடிசா. ஒடிசாவில் மொத்தம் 4 மாநிலங்களவை இடங்கள் காலியாக இருக்குது. இதில் பாரதிய ஜனதா கட்சி 2 இடமும் பிஜு ஜனதா தளம் BJD 1 இடமும் தங்கள் வசம் வச்சிருக்காங்க. 4வது இடத்திற்கு எந்த கட்சிக்கும் போதிய பலம் இல்லாததால் கடும் போட்டி நிலவுது. BJD மற்றும் காங்கிரஸ் இணைந்து 14 எம்எல்ஏவோட ஆதரவோட ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. அதே சமயம் பாஜக ஒரு சுயேட்சை வேட்பாளரை ஆதரிக்கிறது. அடுத்ததா அசாம். அசாமில் மொத்தம் 3 மாநிலங்களவை இடங்கள் காலியாக இருக்குது. இதில் 2 பிஜேபி தன்வசம் வச்சுருக்காங்க. 3வது இடத்திற்கு பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான அசாம் கண பரிஷத் UPPL ஆகியவை இணைந்து வேட்பாளர் நிறுத்த வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது தெலுங்கானாவில் 2 இடங்கள் அங்கே காலியாக இருக்குது. அதில் காங்கிரஸும் பாரத ராஷ்டிரிய சமிதியும் தலா ஒரு இடங்களை தங்கள் வசம் வச்சுருக்காங்க. அடுத்ததா சத்தீஸ்கர்லேயும் 2 மாநிலங்களவை இடங்கள் அங்கு காலியாக இருக்கிறது. இங்கே பிஜேபியும் இந்திய தேசிய காங்கிரஸும் ஒரு சீட்டை தங்கள் வசம் வச்சுருக்காங்க. தொடர்ந்து ஹரியானாலையும் 2 இடங்கள் காலியாக இருக்குது. அங்கேயும் பிஜேபி ஒரு இடத்தையும் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு சீட்டையும் தங்கள் வசம் வச்சிருக்காங்க. இறுதியாக இமாச்சல் பிரதேசத்தில் ஒரு மாநிலங்களவை இடம் காலியாக இருக்கு. பெரும்பான்மை பலம் கொண்ட ஆளும் காங்கிரஸ் கட்சி இந்த ஒரு இடத்தை கைப்பற்ற அதிகமான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுது. தற்போதைய நிலவரப்படி 245 இடங்கள் கொண்ட மாநிலங்களவையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 103 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதன் கூட்டணி கட்சிகளையும் சேர்த்தா NDA பலம் 133 இருக்கு. தனி பெரும்பான்மைக்கு இன்னும் 20 இடங்களே தேவைப்படும் நிலையில் மகாராஷ்டிரா மற்றும் பீகார் சட்டப்பேரவை தேர்தல்களில் பாஜக பெற்ற கூடுதல் இடங்கள் இந்த முறை மேலவையில் அதன் கட்சியினுடைய பலத்தை கணிசமாக உயர்த்த உதவும்னு சொல்லப்படுது. இந்த ஆண்டு மொத்தம் 71 மாநிலங்களவை இடங்கள் காலியாக இருக்கு. அதில் முதற்கட்டமாக நடைபெறக்கூடிய இந்த 37 இடங்களுக்கான தேர்தல் முடிவு வரும் காலங்களில் நாடாளுமன்றத்தில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றுவதில் மத்திய அரசுக்கு தேவையான பெரும்பான்மையை ஈட்டி தருமா என்பதை தீர்மானிக்கும் காரணியாக அமையும்னு எதிர்பார்க்கப்படுகிறது.